പടം ഒരേ മരത്തിലെ 300 ആണമായ കൂടി മരം ചെയ്യലാം ഏവല്ലയോ അതിന് പഠിക്കും நம்ம பண்ணி கேட்கணும் நம்பாயன முதல் இதெல்லாம் சொல்லி எல்லா டிபார்ட்மெண்ட் வந்து என்னடா இருக்குன்னு கேட்டோம் முதல்ல இருக்கேன் ஏன் முதல்ல கிட்டத்தட்ட அதுக்கு 30 மில்லியன் மேரளியில் காத்தியா பேச்சு காத்தியா மேரளியில் கத்திரிக்காய் நட்ட மாட்டேன் நான் எவ்வளோ மழை அடித்தாலும் எந்த கத்திரிக்காயில் பூ கூட்டாது இங்கே இங்கே ஒன்று இருக்கா பெருசா பெருசா இருக்கு முடிஞ்சு தருவான்னு பார்த்தா அது பிஞ்சு 1.5 மாஞ்சிலும் 1.5 மாசம் இல்லை 2 கோடிலாம் வந்திருந்தேன் அது வேற இந்த பாருங்க இப்படி இருக்காண்டு சைஸ் தான் பார்க்க சின்னதாக இருக்குன்னு யோசிப்பீங்க ஆனால் அந்த இந்தியா சின்ன ரெண்டாலும் நிறைய இந்த ரகசியங்கள் அதெல்லாம் சொல்லி இந்த கத்திரிக்காய் எல்லாமே மழை காலத்துலையும் பூக்க வைப்பேன் எந்த காலத்துலையும் நிச்சய மாதிரி பூக்க வைப்பேன்னு சொல்லி அது என்ன மாதிரி என்னென்ன சாத்தியம் உறவுகளை வணக்கம். நான் உங்கள் சங்கர் உங்கள் KS சங்கரிபான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் பழைய இடத்துல நிற்கிறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா களிக்கரை காடு மாசர் சேரான்பேட்டை இடத்துல நிற்கிறோம். என்னத்துக்காக இங்கே வந்தாங்கன்னு சொன்னால் மிக பிரம்மாண்டமான 2.5 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா இந்தியன் மாதுளை தோட்டம் இருக்குது. அதைத்தான் பார்க்க வந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா குறிப்பாக அட்ரஸ் எங்கேன்னு சொன்னால் புதுக்காடு சந்தை தானே. புதுக்காடு சந்தையிலேருந்து நீங்கள் மருதங்கணி அங்கால தாலியாடி பக்கம் பாருங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 கிலோமீட்டர் வரைக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இடக்கை பக்கத்தில் ஒரு போட் போட்டு கிடக்கும். ஐயா ஃபார்ம் சொல்லி போட் போட்டு கிடக்கும். அங்கே நாங்கள் நிற்கிறோம். இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் இந்த இந்தியன் மாதுளையெல்லாம் என்ன மாதிரி பராமரிக்கிறோம், என்ன விலையில் கொடுத்துக்கணும்னு சொல்லி நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ள போகிறோம். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சௌகமாக இருக்கிறோம். ஐயா என் பேர் அமரசேகரம். உங்களோட தொழில் விவசாயம் தான்? விவசாயம். ஓகே. இப்போ இங்கே 2.5 ஏக்கரில் மாதுளை தோட்டம் வச்சுருக்கீங்களே? ஆமாம், 2 ஏக்கரில் வச்சுக்கலாம். ஓகே. இது சரியான இடம் எதாவது ஐயா அதுண்டு? மாசார் புதுக்காடு சந்தையிலேருந்து 3.5 கிலோமீட்டர் வருமே. ஓகே. இதுக்குள்ள வந்து ஃபுல்லாகவே இந்தியன் மாதுளை இந்தியன் மாதுளை. என்ன இனம் ஐயா அது? இது ரெட் ஏஞ்சல் என்ன இந்த பின்னு பார்த்தீங்கன்னா குலையாக காய்ச்சி தொங்குதானே பார்க்க இந்த மாதுளை பழத்தை சாப்பிடக்க தனி டேஸ்ட். அது இந்த நாங்கள் மரத்தில் வந்து பார்த்து வேண்டி சாப்பிடக்க அது இன்னொரு தனி டேஸ்ட்டாக இருக்குமே. நல்ல இனிப்பான பழம். ஓகே. மொத்தம் எத்தனை ஹண்டுகள் நிற்கும் ஐயா இங்கே? இதுக்கு 1250 1250 ஹண்டு இருக்குது. ஃபுல்லாகவே இந்த ரெட் ஏஞ்சல் தான்? ஆமாம். ஓகே. பாருங்க அப்படியே ஃபுல்லாக இருக்குது. இது என்ன மாதிரி இப்போ நீங்கள் இந்த கண்டில் அங்கே எடுத்து எங்கே என்ன மாதிரி பராமரிக்கிறீங்க, என்னென்ன விஷயங்கள் செய்கிறீங்கன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு தோட்டத்தை பார்த்து காய்ப்போம் நாங்கள். சரி சொல்லுங்கள். இப்போ இது என்ன மாதிரி பராமரிக்கணும்? இப்போ ஆரம்பத்தில் கண்டு எங்கே எடுத்து நீங்கள் முதல்ல பெருசுமா சொல்லுங்க உங்களுக்கு. இது கண்டு புத்தகத்தை வந்து எடுத்து நீங்கள் புத்தகம் எடுத்து வந்து என்ன மாதிரி இதுக்கு நடைமுறை என்ன விஷயம்? புத்தகத்தை எடுத்தேனும் புறம் இங்கே முதலம் எடுத்து புறம் புத்தகத்தை எடுத்து தான் வச்சுனாங்க 2ஆம் தரம். சரியா. இது வந்து ஐயா இப்போ நீங்கள் நடைமுறை ஏதாவது விஷயங்கள் சொல்லணும், மண்ணை பதப்படுத்தணும், அப்படி ஏதாவது விஷயங்கள் செய்யணுமா? எரிப்போட்டு எல்லாம் போட்டு அதில் பார்க்க இருக்கு சாணம் அதெல்லாம் போட்டு கிடக்கு. இதுக்கு மருந்துகள் பூச்சி தாக்கம் அப்படின்னு வராதா? அதுக்காக தான் இந்த நெட்டெல்லாம் அடிக்கிறோம் மேலே. இந்த விவசாய ரசாயனங்களை கட்டுப்படுத்துறதுக்காக தான் பூச்சிகளுக்காக தான் இந்த நெட்டெல்லாம் அடிக்கிறோம். அப்போ இயற்கை விவசாயம் செய்றீங்களா? மருந்து ஒன்றும் அடிக்கிறீங்களா? அப்போ ஆரம்பத்தில் சின்ன முதல்ல அடிச்சினாங்க. இப்போ குறைச்சி கொண்டு வந்தால் இந்த நெட்டி அடிச்சு கொண்டு இருக்கோம். நெட்டி அடிச்சு நிப்பாடிக்கிறோம். ஆனால் கேட்கறது நெட் எடுத்துக்கு அடிச்சு வந்து பறவைகள் எது காட்டி எடுத்து பறவைகள் பூச்சி ஒன்று வராது. பூச்சி ஒன்று வராது. அதுக்கு பிறகு தாக்கம் குறைஞ்சிருக்கா? ஆமாம், மரம் பூச்சி தாக்கம் குறையும். ஓகே. இப்போ சரி, இப்போ கண்டு வண்டி இப்போ எல்லாம் பதப்படுத்தி எல்லாம் போட்டுட்டு நட்டுட்டு என்ன மாதிரி இதை பராமரிக்கணும்? நட்டால் தலையை மட்டும் உரைக்க வேணும், தண்ணி வைக்கணும். உரைச்சி ஒன்று வர்ற பார்த்து புறம் வந்து கட் பண்ணி வெட்டி கட்டி. அதாவது வந்து எப்படியும் 2 வருஷம் உண்டா 2 வருஷம் செல்லும் ஒரு காய்க்கிறது. 2-2.5 வருஷத்து புறம் காய்க்க விடலாம். என்னங்க கூட விட்டாலும் நல்லது. என்ன கொஞ்சம் பெருசாக விட ஏறியும் வாயலாம். 4-5-6 வயது புறம் காய்க்க விட ஏறியும் வாயலாம். கட் பண்ணி கொண்டு வந்தா காய்க்க விடாம அப்படியும் வரும். பெருசாக வரும். கட் பண்ணி தண்டேக்க அறுவடை கூடவா இருக்குமா இல்லாட்டி என்ன மாதிரி? கட் பண்ணுறோம் அந்த கண்டை வளர்த்து எடுக்கிறாக்க தான் பட்டுறது. அது எல்லாமே பெரிய கண்டுகள். அது பெரிய கண்டு. இதெல்லாம் சின்ன கண்டு எல்லாமே பெருசாக கட் பண்ணுவோம். என்ன பண்ணுவீங்களா? வெளியே போய் காஞ்ச முடியும் புல் கட்டேன் சுற்றி பட்டி முடியும் அப்படியே வெட்டிடுவீங்களா? இப்படி வெட்ட மாட்டேன். எல்லாம் இஞ்சி எல்லாம் கட் பண்ணிடுவேன். இதெல்லாம் பட்டிடுவீங்க? இப்படிலாம் கட் பண்ணி தான் திருப்ப வளர விடுவீங்க. அப்போ கூட காய்க்குமா? அப்படியா? இல்லை இதெல்லாம்
இப்போ இஞ்சி காய்ச்சாலாம் வளைஞ்சு தோங்குமല്ലോ சரி சரி கண்டுகளை கண்டு பிள்ளை கேட்டால் கண்டில் காய்க்குமല്ലോ சரி சரி ஓகே இப்போ இந்த இந்தியன் மாதிரியானது இப்போ இங்கே இப்போ கொஞ்சம் ஃபார்ம் வேறு தொடங்கிட்டுது ஆரம்பத்தில் இப்போ ஊர் பழங்கள் நாங்கள் சாப்பிட்றாங்க இப்போ இஞ்சி நீங்கள் வைக்க இது அறுவடை செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா எல்லாம் என்ன மாதிரி யோசிச்சு நீங்கள் இதுக்கு இந்த இந்தியன் மாதிரி இங்கே இம்போர்ட் பண்ணி செய்யணும் தானே இம்போர்ட் பண்ணி தானே அப்போ பரவாயில்ல தானே கிடையாது அதான் அங்கேருந்து விலைக்கு இல்லாது அது மாதுளங்க பழப்பா பழகாமல் இருக்கிறதுக்காக மருந்தால் வச்சு தான் வருது இங்கே வந்து நாங்கள் அப்போ அந்த இது இல்லை தானே எங்களே நேரடியாக உடனே நேராக வந்து பார்த்தா ஆஞ்சு கொடுப்போம் வந்து சரி சரி இப்போ ஆரம்பம் வரலாம் இப்போ என்ன டைமில் எந்த டைம் மட்டும் வரலாம் காலமே 7 மணிலேருந்து பின்னர் 6 மணி மட்டும் வரலாம் ஓகே உங்களுக்கு மாதுளை பழங்கள் தேவை தொகையா இப்போ மொத்தமாக எடுக்கலாம் அவங்கள்ட்ட ஓகே இப்போ வியாபாரம் செய்ய போகிறீங்க இல்லாட்டி உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக தேவை கொஞ்சம் சாப்பிட போகிறீங்களா ஆசையாக இருக்குன்னு சொல்லி நேராக வந்தீங்கன்னு சொன்னால் இதை பிடிந்தாங்கன்னு சொல்லி கேட்டால் குடிப்பேன் கேன்சர் என்ன மாதுளம்பழம் முக்கியமாக இந்த கேன்சர்காரருக்கு தான் வைக்கிறேன் கேன்சர்காரன் நல்ல மட்டும் சொல்கிறேன் ஆமாம் கேன்சர்காரர் தாங்க இந்த டாக்டர்ஸ் எல்லாம் சார்ஜ் டாக்டர்ஸ் மேலே வந்து வாங்கிட்டு போயிடும் ஓகே இப்போ நீங்கள் கடையில் கொண்டு இங்கே வந்தால் கொஞ்சம் மலியாக வேண்டலாம் அப்படியா ஆமாம் சரி சரியா ஓகே இந்த ஃபுல்லாக பாருங்க அப்படியா ஃபுல்லாகவே அப்படியே மாதுளம் தோட்டங்களா நல்லா இருக்கு நான் பார்க்க வடிவாக இருக்குது இது இப்போ உள்ளுக்கு வெட்டினா சோப்பாக தான் இருக்குது மல்லியாக இருக்குமா சோப்பாக இருக்குமா சோப்பாக இருக்கும் கத்தி வெட்டி கட்டுவோம் சோப்பாக தான் வரும் என்ன அவ்வளோத்துக்கு அந்த அதாவது வந்து சோப்பாக இருக்கக்கூடிய அளவுக்கு அங்கே செய்ய இருக்குது ரைட்டோ அது எனக்கு சின்னலேருந்தே இந்த விவசாயத்துக்கு சம்மந்தப்பட்டபடியாக அது எனக்கு இந்த அதான் வந்து இது ஏட்டி சுரைக்காக கரைக்குதோன்னு சொல்லி இது எந்த இது அனுபவ கல்வி படிக்கிறது அனுபவத்தில் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு வரும் விவசாயம் செய்து நான் ஐயா எத்தனை வயசு எனக்கு இப்போ 68 69 வயது ஆகுது ஒரு 10 வயதில் மம்படி பிடிச்சி நான் ஆரம்பத்தில் பச்சை மிளை செத்தமிளை இங்கேருந்து 1975 76 இது லோட்டுக்கே அனுப்புகிறேன் இங்கேருந்து கொடியாம் செந்தானம் கொடியாம் தானே அங்கேருந்து லோரி லோட்டுக்கு செத்தமிளை அப்புறம் வந்து கத்தரிக்காய் 20 வருஷம் கத்தரிக்காய் ஐயாண்டா யாழ் மாவட்டம் முழுக்க தெரியும் ஒரு நாளைக்கு ஒரு டோன் கத்திரிக்காய் விடணும் டெய்லி ஒரு டோன் கத்திரிக்காய் விடுவோம் நம்ம ஒன்று கத்திரிக்காய் ஐயா அப்போ விவசாயத்தில் டானா இருந்துருக்கீங்க அதில் பிரச்சனை இல்லை லோரி லோட்டுக்கு செத்துமலை குழம்புக்கு அனுப்புகிறோம்னா சும்மா இல்லை அதான் இவ்வளோ வேறு அதுக்குல்ல அப்பா எத்தனை கிலோ வேறு எத்தனை டன் வரும் கிலோவில் டன் ஒரு டோன் அப்படி தான் வேறு வேணாம் அந்த போடுற அளவுக்கு ஒரு அளவுக்கு அந்த அளவுக்கு வரும் வேணும் ஓகே அனுப்பியிருக்கோம் இப்போ அதில் விட்டுட்டு இப்போ பழங்கள் மாதுளம்பழம் வேறு என்னென்ன செய்றீங்க மாதுளம்பழம் மட்டும்தான் இது இந்த இடம் இந்த கிளைமேட் வேறு வயல் சேர்க்கல மட்டும் தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு உபத்தண்ணோட தான் அதில் வந்து இது மாதுளை மட்டும் தான் சரி வரும் மாதுளை இதில் வேறே கொண்டு போய் சரி வரும் என்ன இருக்கும் கிரேப் சரி வரும் கிரேப் சரி வரும் மற்ற இதுவும் சரி வரும் அது என்ன இந்த ஒன்றுக்கு ட்ராகன் ஃப்ரூட் அதையும் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் நான் அதையில் அதை சொல்லிடல அது இது இருக்குல்ல என்ன சாமான் ரம்புட்டான் அதுவும் வரும் ரம்புட்டான் வருமா காய்க்கிற காய்க்காய் வர மரம் வரும் அடிச்சு சொல்கிறீங்க யாழ்ப்பாணத்தில் ரம்புட்டான் வரும் கட்டாயம் வரும் இந்த மண்ணுக்கு வருமா இது கிளிநொச்சி இருக்குது யாழ்ப்பாணம் ஏன்னா நாங்கள் பழைக்கும் கிளிநொச்சிக்கு முடியல கிளிநொச்சி மாவட்டம் அங்கால இது கிளிநொச்சி குடாநாட்டுக்கு இஞ்சாலே கிளிநொச்சி மாவட்டம்னாலும் அதாவது வந்து இந்த இது என்ன பாராளுமன்ற இது பிரிவு அதான் யாழ்ப்பாணத்துக்கும் கிளிநொச்சிக்கும் நடுவுக்கு நிற்கிறோம் நாங்கள் ஓகே கிட்டத்தட்ட கிளிநொச்சிக்கும் வருது மற்றது வேறு கிடைச்சா மறந்து போட்டேன் ஐயா பக்கம் கதைச்சா ஓகே இப்போ இதுக்கு மொத்தம் 1250 கன்று இருக்குன்னு சொன்னீங்க இப்போ ஒரு மரத்துலேருந்து எவ்வளோ கிலோ அறுவடை செய்யலாம் சரியா முறையில் பார்த்தா ஒரு மரத்தில் 20 கிலோ கொடுக்கலாம் வருஷத்தில் ஒருக்கா தான் செய்யலாம் கொஞ்சம் முறையாக பார்த்தா தான் அந்த அளவு எடுக்கலாம் செய்தாங்க இடம் இல்லாமல் பெரிய காயாக எடுக்கலாம் பெரிய வேறு பண்ணி 5 பழம் 6 பழம் 1 கிலோவுக்கு வரக்கூடிய மாதிரி மற்றது இப்போ 1 கிலோன்னு சொன்னால் மொத்தம் எத்தனை பழங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குங்க இப்போ இங்கே இப்போ 7 கட்டு அங்கே அந்த பழம் வேணால் 7 பழம் நிற்கும் பாருங்க 7 பழம் எடுக்கலாம் சரி சரியா இப்போ கிலோ கணக்கில் வந்து வேண்டலாம் என்ன சரி ஓகே இப்போ முக்கியமான கேள்வி இப்போ பார்க்குறாங்க யோசிப்பேன் தம்பி இவ்வளோ எல்லாம் காட்டுறீங்க எல்லாம் சொல்கிறீங்களே இந்த மாதுளம்பழத்தின் விலை எவ்வளோன்னு சொல்லி கேட்பீங்க கிலோ 2500 கொடுக்கும் 2500 ஓகே இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா குறையும் குறையும் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் இன்றைய நாளுக்குரிய விலைகள்லாம் நான் சொல்கிறேன் சில நேரம் நாளைக்கு கூடலாம் குறையலாம் அதை பற்றி இல்லை இன்றைய நாளுக்கு விலை சொல்கிறேன் கிலோ வந்து 2500 ஓகே வந்தீங்கன்னு சொன்னால் 1 கிலோ 2500 வேண்டி கொள்ளலாம் இப்போ மொத்தமாக அடக்கே குறைச்சி கொடுப்பீங்க
அதான் இப்போ நீங்கள் ஒரு பல்காக எடுத்து ஒரு பிஸ்னஸ் செய்ய போகிறீங்க இல்லாட்டி எங்கே எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படி ஒரு விஷயங்கள் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் கிலோ நாங்கள் இங்கேருந்து எல்லாம் அனுப்புகிறோம். அனுப்புவீங்களா? கொழம்பு கிளம்பு கண்டி திருவண்ணாமலை மற்ற ஃபுல்லாக அனுப்புவீங்களா? இப்போ எல்லா இடம் அனுப்பிக்கணும். போஸ்டலில் பாசலில் அனுப்புகிறோம். பாசலில் கேட்குறாங்களோ பாசலில் அனுப்புகிறோம். ஏமாக்கா அப்படி எடுத்த முடியும் 3200 அப்படி 3000 மேலே முடியுது கிலோவுக்கு. இப்போ நீங்கள் கொழும்புலேருந்து பார்க்குறீங்க ஃப்ரெஷ்ஷான அதுவும் ஆர்கானிக்கான இது மரமடிக்கிறது தானே குறைவு தானே? சரி வந்து 95% இல்லைன்னா சொல்லுவோம். இல்லைன்னா சொல்லுவீங்க. ஓகே இப்போ ஆர்கானிக்காக உங்களுக்கு ஒரு மாதுளம் வளர்ந்தது அதுவும் இந்தியன் மாதுளம் தேவைன்னு சொல்லிச்சோன்னா இந்த ஸ்க்ரீனில் நம்பதையும் தொடர்பு கொண்டு நீங்கள் இலங்கையில் எந்த இடத்துல இருந்தாலுமே வேண்டிக்கொள்ளலாம். வேணே ஐயாட்ட இப்போ நான் தோட்டத்தை தவிர ஒரு சில கேள்வி கேட்கப்படும். இப்போ அந்த காலத்தில் நீங்கள் என்ன மாதிரி இருந்தது, நீங்கள் உங்களோட வாழ்க்கை முறைகள் என்ன மாதிரி இருந்தது என்று நான் கட்டாயம் இந்த வயசுக்கு மூத்தாக்களை காண கேட்குற கேள்வி இது. அந்த காலத்து சாப்பாட்டு இதுகள் என்ன மாதிரி? சாப்பாடு தெரியும் தானே கெமிக்கலே இந்த ரசாயன நான் இப்போ முதல் சாப்பிட்றதில்ல. இப்போ இந்த ப்ராய்லர் ஃபார்ம் முட்டை மற்றது என்ன இந்த ஃப்ரைட் ரைஸ் ஒன்றுமே சாப்பிட்றேன். 10 கிலோ ஒன்றும் இல்லை. அப்போ என்ன சாப்பிட்றீங்க? சோடா கூட இல்லை. அப்போ என்ன குடிக்கிறீங்க? பழமை மாதிரி எங்கட டீ பிளேன் டீ பசுப்பால் பிளேன் டீ எங்கட தேயிலை எங்கட சிலோன் டீ இருக்குதானே அது எல்லாம். சாப்பாடு பழைய சாப்பாடு இடியப்பம் புட்டு. அப்போ ஊர்கோழி அது இல்லைண்ணா? அதில் ஊர்கோழியோ சாப்பிடுங்க. மற்றபடி இதில் ஒன்றும் சாப்பிடல. ஓகே அதான் ஒன்றும் எங்கேயாலும் போகிற இடங்களை தவிர்க்கலாம். சில இடங்கள் இப்போ கல்யாணம் நாலு ஒன்றும் செய்யலை இல்லை அப்படியான இடங்களை தவிர மற்றபடி நான் குடிக்கிறேன் இல்லை ஒரு காலம் ட்ரிங்க் இல்லை. சரி இப்போ அந்த காலத்தில் இப்போ நீங்கள் குறிப்பிட்ட காலம் உங்கள்கிட்ட ஒரு 20 வயசு 30 வயசுலாம் சாப்பிட்டுவீங்க சாப்பாடு அது இப்போ இல்லை தானே? அது இப்போ இல்லையோ? இல்லையாண்டு இல்லை செய்து சாப்பிடலாம். இப்போ கீரை சந்தையில் வாங்கலாது. அது சரி. இல்லை இப்போ அந்த பழைய காலத்தில் அந்த குரக்கன் இது அது பெனங்காய் அது சொல்லி கணக்கு விஷயம் சாப்பிட்டது இப்போ அதெல்லாம் குறைவு தானே? நாங்களே இந்த பெனங்காய் காலத்துக்கு பிறகு உள்ளாங்க. எங்களுடைய அப்பா அம்மா தான் இந்த பெனங்காய் புழுக்கொடியல் பினாட்டு அதெல்லாம் சாப்பிட்டா தான் இதுக்கே குறை பார்க்கல. இப்போ பனங்கொடியெல்லாம் கடை கூடலாம் பார்க்கல பொறுக்கிறதே இல்லை. சரி ஓகே. மட்டும் இதுக்கு கிணறா ஐயா? கேணி சின்ன ஏற்கனவே கிடந்ததா? சரியா இது கொஞ்சம் இதில் பாருங்க அப்படியே மாதுளை மரங்கள்லாம் காய்ச்சி கிடக்கேண்ணே இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கேண்ணே. இதிலே வெட்டி இதிலே வெட்டி சாப்பிடக்க ஒரு தனி டேஸ்ட்டுன்னு ஐயா. 365 நாள் எப்படினாலும் காய்க்க முடியல. வருஷத்துக்கு சீசன் இல்லையா? சீசன் இல்லை. அதான் வந்து இந்த சீசனுக்கு தான் அந்த காய்க்கிற கூடவே இருக்கும். காய்க்க முடியலாம். எந்த சீசன்லையும் காய்க்க முடியலாம். அதுக்கு எங்களை அந்த எந்த அனுபவம் இருக்குது தானே? அனுபவத்தில் நான் எந்த சீசன்லையும் காய்க்க பண்ணுவீங்க. இந்த டிசம்பரில் இந்த மேரளியில் கார்த்திகை மேரளியில் கத்திரிக்காய் நட்ட மாட்டம் தான் இருக்கும். எவ்வளோ மழை அடித்தாலும் எந்த கத்திரிக்காயில் பூ கூட்டாது. ஐயா ரகசியம் உலகம் சொல்கிறேன் இல்லையா தெரியுமா? 10 பேர் வேலையா 10 பேருக்கும் 10 வேலை 10 பேரும் சேர்ந்தா தான் அந்த வில்லேஜில் இப்படி ஒரு விஷயம் ஐயா செய்கிறாருண்ணே. கத்திரிக்காய் எப்போவும் காய்க்க பண்ணுவீங்க? இப்போ காய்க்கமா இப்போ சம்பளங்கள் கூவியல் இப்போ எல்லாம் கஷ்டம். அந்த இனம் இல்லை போல இனங்கள். மாதுளையும் அப்படி செய்வீங்களா? மாதுளை இப்போ நாங்கள் பார்க்கல அவ்வளோ காய்க்க பண்ணி விட்டுருந்தாங்க. இல்லை நாங்கள் இப்போ எந்த சீசனுக்கு காய்க்க பண்ணுற மாதிரி மாதுளை சீசன் காய்க்க முடியல. அது தக்க இப்போ அதை வந்து வெட்டி தலைஞ்சா பூக்கும். இப்போ கூட்டுமா அதை கூட்டி குறைக்கிறது எங்களை பொறுத்த விஷயம். இப்போ இந்த மரம் ஆரம்பத்தில் காய்க்க முதல்ல போய் காய்க்க விட்டோன்னா கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 6000-7000 கிலோ அப்படியே அவ்வளோ வாங்கிருந்தேன் டேமேஜ். திரும்ப என்னென்னா தொடர்ந்து அப்படியே காய்க்க விட்டுருக்கேன். அதெல்லாம் இப்படி காய கொஞ்சம் கூட கிடையாது. ரெடி இவ்வளோ காய விட்டுருக்க மாட்டோம். பயத்தெல்லாம் விட்டு இவ்வளோ காய்க்க விடணும். ஓகே இப்போ மாதுளை அறுவடையால் இப்போ லாபங்கள் பெறக்கூடிய மாதிரி இருக்குமா? இப்போ கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் 2-3 செல்லும் முதல்ல இருக்கேன். ஏன் முதல்ல கிட்டத்தட்ட உலகத்துக்கு 30 மில்லியன் நம்பிகளோ இப்போ சொன்னால நம்ப என்ன இப்போ 10 மில்லியன் இதுக்கு என்ன 1 கோடி நெட் சுற்றி படித்து மேலே அடிக்கிறது 1 கோடி மேலே. இந்த மண் இருக்குல்லோ இந்த மண் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் டிப்பரால் 200-300 லோட் மண் பறிச்சு தான் போட்டுரும். கிட்டத்தட்ட 3 கோடி நம்புவேணும். பார்க்க அப்படி தான் சொன்னேன் நிற்க மாட்டேன்னு சொல்ல மாட்டோம். அதான் இதுக்கு மட்டும் 3 கோடி முடிஞ்சிருக்கேண்ணே. இப்போ ஒரு மாதுளையில் 20 கிலோ காய்ச்சா சிலவு தான். இப்போ காய்க்க ஒரு 10 கிலோ 10 கிலோ மிஞ்சி தானே.
அப்படியும் ஒரு 20 கிலோ ஆச்சா 2 கிலோ செலவு போகும். அப்படியும் ஓ ஒரு 10 கிலோ மிஞ்சி தானே, 10 கிலோ மிஞ்சினா 2000 தான், 20,000 இருந்தானே. 20,000 அவள் பேர் தானே 20,000 வந்தால் அவ்வளவு. 100 மாதம் 20 லட்சம், 1000 மாதம் கொஞ்சம் 2 கோடி இருந்தானே. 2 கோடி 2 கோடிலாம் வந்து இருந்தானே. அது வேற, அது சீசனை பொறுத்து காடு மாறி அடுத்த என்ன சில இது என்ன பிரச்சனை இல்லை கொஞ்சம் வந்து அடுத்த முறை என்னென்னா இந்த 365 நாளும் பழம் எடுக்கக்கூடிய மாதிரி 2-3 இடத்துல கொண்டுருவோம் பட்டாக்கி. பிறகு சின்ன கண்ணலுக்கு தலை அது பிறக்க பண்ணி மாறி மாறி சீசனில் வந்து அப்படி தான் தொடர்ந்து 365 நாளும் மாதுளம் எடுக்கலாம். அப்படி. ஓகே அடுத்த வருஷத்துலேருந்து இதுவே உங்களெல்லாம் கேட்க பண்ணினா கிட்டத்தட்ட 35-40 நாளில் பிடிங்கி போடணும். இல்லை போன வருஷம் நான் கேட்க பண்ணி 6 மாதம் வச்சுருந்தேன் பழம். பழத்தா கூட பழம் 2 மாதம் கிடக்கும். அது எங்களை எடுத்துனேன் மரத்தில் பழுதாகாமல் 2 மாதம் கிடக்கும் மரத்துலேயே. பிடுங்கினா கிடக்கும் பழத்தில் கிடக்கும். சரி 2 மாதத்துக்கு பிறகு பழம் ஆனால் விளத்து வாங்கிடும். 6 மாதம் வச்சுக்கலாம். ஐயாட்ட நிறைய இந்த ரகசியங்கள் அதெல்லாம் சொல்லி ராணுவ ரகசியம். ராணுவ ரகசியம் அதோட பெரிய ரகசியமாக இருக்குது. இதான் முக்கியமான ரகசியங்கள் அதோட. சரி சரி. இப்போ நாங்கள் சாப்பிடுவோமா ஐயா? ஓமாம். இப்போ என்னென்னா நாங்கள் மாதுளம்பழம் பிடுங்கி சாப்பிட போகிறோம் மரத்தில். அதுக்கு வந்து இப்போ பார்த்துக்கொண்டு இந்த காய் இருக்குல்ல, இந்த காய் என்ன ஒரு 3 வாஞ்சிலும் 3 வாஞ்சிலும் பழுக்கிறது பார்க்க பெருசாக இருக்குல்ல. பெருசாக நான் 3 வாஞ்சிலும் 2 மாதம் 3 பெருசாக வந்து என்ன கலரில் இருக்கும் ஐயா? பெருசாகினா சிவப்பு கலரில் வரும். இது பெருக்கும் பார்க்கல கலர் குறைவாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். வரும். சரி சரியா. இப்போ மரத்தில் எப்படிங்க சாப்பிட்றா தனி டேஸ்ட் உண்டு. இது நாங்கள் கடைகளில் வண்டி சாப்பிட்றலாம் அப்படி இல்லைண்ணே. அதில் எத்தனையோ நாள் பழம் தான் பண்ணி சாப்பிடுவோம். எல்லாம் பழங்களை பார்த்து இங்கே ஒன்று இருக்கு ஐயா பெருசா இதான் இருக்கு. நானும் பெருசாக இருக்கு பிடிங்கி தருவேன்னு பார்த்தா அது பிஞ்சு 1.5 மாஞ்சிலும் 1.5 மாதம் இல்லை ஐயா. அங்கே கேல்குலேட்டர் வச்சுருக்கீங்களா உடம்புக்குள்ள? இல்லையே இல்லை பார்த்து 1.5 மாதம் 2 மாதம் அப்படி சொல்கிறீங்க. அனுபவம் இல்லைண்டா அப்புறம் என்ன அனுபவம் எத்தனை வருஷம் ஐயா விவசாயம்? 50 வருஷமா? 50 வருஷம் வரும். 50 வருஷம் அனுபவம்டா நினச்சி இது வெட்டுவோம். இது வெட்டலாமா? ரைட் இதை வெட்டுவோம். ஓகே சரி இப்படி விடுங்க நீங்கள் விடுங்க. ஓகே அப்படி பிள்ளை போகாது. அப்படி காட்டுங்க ஐயா. சாப்பிடுவேன். நீங்கள் சாப்பிடுங்க ஐயா. எனக்கு இருக்கு உங்களுக்கு வெறுத்து இருக்கு ஐயா சாப்பிடு. அந்த மட்டமாக வெட்டினா கொஞ்சம் நல்லா இருக்குமா? இந்தா வாங்க பாதி ஒழுங்கு எடுக்க மாட்டேன். படத்துக்கு அதில் கொடுத்தா மட்டும்தான் அப்படி கொட்டு படம் பார்த்தீங்க. நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அங்கே 2 ஐயாங்களை வெட்டி தந்தார். 4 முறை ஒன்று வெட்டி இது கொஞ்சம் வடிவாக இருக்கும் பார்க்க. ஓகே இந்த மீனை அப்படியே வெட்டிட்டு இந்த கோடு இருக்குது தானே இதுக்கு நேரம் அப்படியே வெட்டினோம்னு சொன்னால் இந்த கலண்டு வருமானு சொல்கிறவே நானும் செய்து பார்த்துருக்கேன். வாராது வளமையா. ஓகே அப்படி நடுவாக எடுத்த ஒன்று சொன்னேன். சரி அதான் இந்தா பாருங்க எப்படி இருக்கான்ட்டு அந்த சோப்பாக இருக்கண்ணே. இந்த சாப்பிடுங்க அப்படி சரிக்காங்க. இந்த சைஸ் தான் பார்க்க சின்னதாக இருக்குன்னு யோசிப்பீங்க. ஆனால் அந்த இந்தியா சின்ன அதான் சொல்ல இந்தியாவிலேருந்து வருமே பழம் கடையில் கொண்டு வந்தாங்க இந்தியன் மாதிரி முத்து அதே சைஸ் தான் கிடக்குண்ணே. அது டேஸ்ட்டும் அதே மாதிரி இந்த இனிப்பா இது வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த இனிப்பு கொஞ்சம் சாதம் ஒரு புளிப்பு இருக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்க்குற யோசிப்பேன் தாங்கள் வந்து பிடுங்கி சாப்பிட உண்டு அது இல்லைண்ணே. என்ன நட்டது கிட்டத்தட்ட பிடுங்கல டேமேஜ் ஆகும். இல்லை மரங்கள் மழை போகும். அதனால் வந்து நீங்கள் கேட்டீங்க சொன்ன இந்த காய் பிடிங்கி தாங்க வேணா பிடி கொடுப்பீங்க அப்படி பிடிங்கி கொடுப்பீங்க. இதே மாதிரியே வந்து நாங்கள் வீடியோ படியில் இப்போ நாங்களும் கேட்டு நாங்கள் ஐயா பிடிங்கி தந்தோம் அதே மாதிரி தான் நல்லா உண்மையாக நல்லா இருக்குது. இந்தா அதே மாதிரி அசல் இந்தியன் மாதிரி என்ன சொன்ன சில யோசிப்பு இந்த கொட்டை கடிக்க கஷ்டமாக இருக்க மாட்டோம். அப்படி ஒன்றுமே இல்லை. ஐயா அப்போ எதுக்கு இருக்கிற நீங்கள் ஓலை கோட்டில் ஒன்று போட்டிருக்கீங்களா? அப்போ ஐயா வந்து இப்படி ஒரு ஓலை கோட்டில் உண்டுண்ணே அதுக்குள்ள துணி காட்டிலா இதுக்கு என்ன சொல்கிறது? இதுக்கு கட்டிலாண்ணே துணி காட்டில் உண்டு. அப்போ அதுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்காண்டிண்ணே ஃபுல்லாக ஓலையாக விட நல்லா இருக்கண்ணா குளிர்மையா வைக்க கேத்தவனே. அப்போ எத்தனை மணிக்கு வாடுறீங்க நீங்கள் இங்கே தோட்டத்துக்கு? 5 மணி. 5 மணிக்கு 5:30 மணிக்கு வந்து எத்தனை கிளம்பி வருவீங்க? அப்போ 4 மணி 4 மணிக்கு கிளம்பிடுவீங்க.
அது மிஞ்சி வாருது ஆ கிட்டத்தட்ட 4 வருஷமாக ஒரு நாளும் இந்த படம் வாங்கி வாரு ஆ 4 மணிக்கு வந்து 9 மணிக்கு தான் வீட்டு வச்சிடும் 9 மணி வந்து அப்புறம் குளிச்சு போடுவோம் 9 மணிக்கு. சாப்பாடுலாம் வீட்டு தருமா? இல்லை சாப்பாடு காலமே சாப்பாடு கடை மத்தியானம் கொஞ்சம் சாப்பிட்ற உறவு அது அப்படி இப்படின்னு இரவு வீட்டை வச்சு சாப்பிடும். இரவு வீட்டை வச்சு சாப்பிடுங்கண்ணே. சரி சரியா. என்ன சொல்ல இந்த பழைய பெருசாக சாப்பிட்றது சொன்னீங்களோ? சரி சரியா. என்ன பழமையாக அந்த பழமை மாறாமைக்கே அப்படி வாழ்றீங்க நீங்கள். கடையில் சாப்பிட்றோன்னா நீங்கள் நம்ப மாட்டேங்காது. இடியப்பம் சம்பளம் மட்டும்தான். அவங்கள்ட இந்த கறிகள் சாம்பார்கள் சொல்லி கூட எல்லாம் டை தான் நம்மளுக்கு. அது சரி கலரிங். இதை பார்த்துட்டு இதே ஒரு காட்டு மனம் யோசிச்சுறேன். பழைய கொட்டில் போட்டு அதுக்கு இருப்பினேன் விளைப்பாடுறதுக்கு நல்லா இருக்கும். சரி இப்போ நாங்கள் எல்லாம் பார்த்து சாப்பிட்டு வந்துட்டோம். நல்லா இருந்துச்சு ஐயா உண்மையா சரி நல்லா இருக்கு. ஓகே மற்ற ஒரு விஷயம் சொன்னீங்க ஐயா ஒரு இப்போ என்ன கத்திரிக்காய் எல்லாமே மழை காலத்துலேயும் பூக்க வைப்பேன் இந்த காலத்துலையும் நெச்ச மாதிரி பூக்க வைப்பேன்னு சொல்லி அது என்ன மாதிரி என்னென்று சாத்தியம் அது? அதாவது அனுபவத்தெலாம் செய்கிறோம் நாங்கள். அது மாதிரி இது மாதுளை இருக்குல்ல மாதுளை இந்த காலத்துலேயும் அந்த உரிய வேலையை செய்து கொடுத்தா இந்த காலத்துலேயும் பூக்கும். வருஷத்துலேயே இப்போ ஒரு காய் தை மாதம் பூக்க விட்டால் வைகாசி ஆணி ஆடியில் ஆஞ்சி அப்படியே அடுத்த தான் பூக்க விடலாம். பங்குனியில் பூக்க விட்டால் அடுத்த பங்குனி பூக்க விடலாம். அப்புறம் ஆடியில் பூக்க விட்டால் அடுத்த ஆடி பூக்க விடலாம். அப்படி செய்யலாம் பிரச்சனை இல்லை. அது இப்போ இயற்கையாகவே அப்படி செய்யலாம் இல்லாட்டி என்ன மாதிரி ஐயா? இப்போ மாமரம் மட்டும் சொன்னால் இந்த காலகட்டத்திலாம் காய்க்க முடியும். இப்போ இதில் ஒரே மரத்தை இப்போ ஒரு பக்கத்தில் ஒரு கோப்பை மட்டும் இப்போ தை மாதம் காய்க்க விடுறது மற்ற கண்ணில் காய்க்க விடாம பண்ணி போட்டு ஒரு பங்குனி அங்கால காய்க்க விடுறது ஒரு மற்ற அங்கால அப்படி செய்யலாம். ஒரே மரத்தை ஒரே மரத்திலே 365 நாளும் வாங்கக்கூடிய மாதிரியும் செய்யலாம். பொறுமையாக செய்யலாம். அதில் எந்த மாற்றம் என்ன செய்யலாம் இல்லை எல்லா மரத்துக்கும் செய்யலாம். இப்போ கத்திரிக்காய் சரி கத்திரிக்காய் அது கஷ்டம் இது செய்யல முதல்ல செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சரி சரி முதல்ல செய்யலாம். ஓகே இயற்கை முறையில் செய்யலாம். கத்திரியில் நாங்கள் காய்க்க பண்ணாமல் காயவே இல்லையோ காயினே பாட்டி விட்ருவோம். கத்திரி வியானிக்கும் பூரா காய அடிச்சா பேர் காய பண்ணும். நம்ம படி காய்க்க நம்ம என்ன முதல் இதெல்லாம் சொல்லி எல்லா டிபார்ட்மெண்ட்டை வந்து என்னடா இருக்குன்னு கேட்டோம். ஐயா பெரிய ஒரு பொக்கிஷம் படங்கும் போகிறேன்னு. ஓகே சரி சரி அவரை முடிப்போம் நாங்கள் அப்படியே. சரி இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதுளை தோட்டம் என்ன மாதிரி இருக்குது என்னென்ன விஷயங்கள் செய்யணும்னு சொல்லலாம் காட்டியிருப்போம். பார்க்குறவங்களுக்கு மாதுளை பழங்கள் தேவைன்னு சொன்னால் நேரடியாக வரலாம். மற்றது டெலிவரி பண்ணுவீங்க என்ன ஃபோன் நம்ம ஸ்க்ரீனில் போட்டுக்கணும். உங்களுக்கு விவரங்கள் தேவை இல்லாட்டி உங்களுக்கு யாழ்ப்பாணம் இல்லை கிளிநொச்சி தவிர வேறு இடங்கள் இருக்கிறீங்க. இப்போ கொழும்பு பக்கம் அனுப்பலாம். இலங்கையில் எந்த பாத்திரம் தான் அனுப்பலாம். ஓகே எந்த பாத்திரம் தான் அனுப்பிக்கொள்ளலாம். இலங்கையில் எந்த பாத்திரம் இந்த மாதிரி நீங்கள் வண்டி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமே. ஓகே மற்ற நன்றி ஐயா உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காட்டினதுக்கு. அந்த அதுக்கு மட்டும் பாருங்க என்னன்னு சொல்லல சும்மா பாடிக்க. சரி ஓகே சி யூ டாட்டா பாய் 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 ஆட்டுங்க. ஓகே